இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 9:30 வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். இது வந்து ஆந்திர மாநிலம் மிகப்பெரிய ஒரு சந்தை. அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து ஆடுங்க வந்து இருக்கு, என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது, அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படியே வந்து உள்ள போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்து குட்டி ஆடுங்க வந்து இருக்கு பாருங்க, குட்டாடு தான், நல்லா இருக்கு, அழகா பார்க்கறதுக்கு. 2 குட்டி, ரெண்டு குட்டி போட்டு இருக்கு அந்த ஆடு. எவ்வளோயா மூணும்? 15,000, 15,500 மூணுமே. இங்க வந்து மீடியம் சைஸ் கிடாங்க இதுங்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு ரேட்ல வந்து இருக்குங்க. எந்த ஊருதான்? எந்த ஊர் ஆடு? இது 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 25,000. எந்த ஊர்? நீங்க எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? பைரடுப்பள்ளி. ஜோடி வந்து 25 பைரடுப்பள்ளியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு ரேட்டில் வந்து இருக்கு. வேணும்னா எடுக்கலாம், பேசி வேணும், இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம். ரொம்ப பேசி வாங்கணும். எல்லாம் வந்து இங்கே வந்து வளர்ப்பு கிடா குட்டிங்க வந்து இருக்கு பாருங்க, நிறைய வந்து இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு. இதுங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டிங்க தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசெல்லாம் வந்து அந்த சைடு வந்து நம்ம போகணும். இதுங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 6,500 ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகும். 6,500 7,000 வரைக்கும் ஒவ்வொன்றும் அந்த ரேட்டு. ஜோடி வந்து 13-14 சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு ஜோடி? 13. அவ்வளோதான். ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 13, ஒன்றும் 6,500 ரூபாய் ரேஞ்சு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கம்மியாகலாம் வந்து கிடையாது. 6,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்களும் எல்லாம் அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய குட்டியாக தான் இன்னொரு 1000 சேர்ந்து சொல்லுவாங்க. 16, 17, 14, 13 இந்த மாதிரி வந்து போதுங்க. இதெல்லாம் வந்து சின்ன குட்டிங்க தான், அதான் கொம்பு வந்து வர ஆரம்பிக்குது. எவ்வளோ ஜாதா? ஜாதா ரெண்டும் 25, 25 ஜோடி. பேசணும்னா ஒரு 20-21 வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு தான். நமக்கு அதுக்கு வந்து எந்த சம்மதம் கிடையாது. ஸோ கேட்குறவங்க ரேட் சொல்கிறாங்க, வாங்கிறது நம்ம இது பேசி வாங்குறதெல்லாம். இதுங்கெல்லாம் பெரிய கிட்டா பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கு கிடா. பல்ல போட்டுச்சாவா? பல்லா ரெண்டு பல்லு போட்டு இருக்கு, நல்லா கொஞ்சம் பெரிய கிடாவாக இருக்குது.
எவ்வளோ ப்ரோ இது சொல்லியிருக்கீங்க? 21. ஸோ 2 பல்லு 21,000 வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. 21,000 2 பல்லு. இந்த மாதிரி கிடா வந்து விற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பக்ரீட் டைம், ஸோ அந்த டைமில் தான் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து போகும். இப்போ எல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் ரேட்டு போகாதுங்க. விற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பக்ரீட் டைம் விற்றா மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து குட்டிங்களே வந்து 8,000 9,000 போகும். அதாவது இவ்வளோ பெருசு வளர்க்கணும்னா எப்படியும் ஒரு 5-6 மாதம் கிட்ட வளர்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி குட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 6 மாதம் வளர்த்தீங்களா இந்த சைஸில் வரும். இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கிட்ட வந்து 2 வச்சுருக்கோம். நாம்பளும் 4 மாதம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. இவ்வளோ பெருசு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து மீடியம் சைஸ் தான். இது வந்து இப்போ எடுத்துகிட்டு போனீங்களா பக்ரீத்துக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த சைஸ் எடுத்துகிட்டு போனீங்களா எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க தெரியல, கேட்டு பார்ப்போம். எவ்வளோ நச்சாதா? 30. ஒவ்வொன்றா 15, ஜோடி 30,000. இன்னும் பல்லு போகிறதுக்குலாம் இன்னும் பல்லு போடணும். எத்தனை வருஷம் எவ்வளோ ஆகும்? இன்னொரு வருஷம் ஆகும். ஸோ பல்லு போகிறதுக்குள்ள இன்னும் டைம் ஆகும். இப்போ வந்து பல்லு வந்து போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஜோடி வந்து 30 சொல்கிறாங்க. பேசணும்னா எதுவும் கம்மி பண்ணி வாங்கலாம். இது வந்து பெரிய கிடாவாக இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து வளர்த்தங்களா ஒரு எப்படியும் ஒரு 24-25 வந்து விற்கலாம் இப்போ இருக்கிற இதுக்கு. பல்லு அப்புறம் 2 பல்லு. 2 பல்லு தான். எவ்வளோ வளர்ந்துருக்கு எல்லாம் வந்து உடம்பு பிடிக்கும். பல்லு போட்ட பிறகு தான் எவ்வளோ வர சொல்லியிருக்கீங்க? 25,000. 25,000 2 பல்லு. நல்லா கொஞ்சம் பெரிய கிட்ட தான். பேசி வாங்கலாம். இதுங்களாம் எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம். இதுங்களா சின்ன குட்டியே தான். எந்த ரேட்னா? 12,000. 12,500. வரும் எப்படியும் ஒரு 20 கிலோக்கு மேலே உயிரிட வரும். 25-25லேருந்து ஒரு 30 கிலோக்கு வரும். கறி எடுத்தோம்னா எப்படியும் ஒரு 15 கிலோ வச்சா வரும். 15லேருந்து 16-17 கிலோ வரும் கறியாவே. அது இந்த சைடு இருக்கு பாருங்க, பெரிய பெரிய கிட்டாங்க. நிறைய வந்து கொண்டு வருவாங்க கிட்டாங்க. வந்து எடுக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். குட்டி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய கிடாங்க எடுத்தாலும் சரி. நல்லா அருமையான மார்க்கெட்டு. வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் வந்து பெரிய கடை. இதில் வந்து இதுதான். இந்த வாரம் வந்து கம்மி தான் கிட்டாங்க. அதுக்கிட்ட இங்கே வந்து ஒரு பெரிய கிட்டா இருக்கு பாருங்க. நல்லா சைஸ். இதில் இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே வந்து இதுதான் இந்த வாரம் வந்து பெரிய கிட்டா. மார்க்கெட்லேயே வந்து இதுதான் வந்து பெரிய கிட்டாவாக வந்துருக்கு. ஏன்னா பல்லா 4 பல்லு போட்டுச்சா? 4 பல்லு போட்டுருக்கு. சரியான சைஸு. எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில். நமக்கு வந்து பாதி வருது ஹைட்டு. எந்த ரேட்னா?
30. ஸோ 30 சொல்கிறாங்க. ஏதோ பேசணும்னா ஏதோ கொடுப்பாங்க. ஒரு 25 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிட்டு போயிடலாம். 24, 25 பேசி வாங்குறதுல இருக்குது. அதை விட கம்மியாகலாம் ஜாஸ்தியாகலாம். நம்ம மதிப்பு சொல்கிறோம், பேசி வாங்குறதுல இருக்குது. இல்லை இவங்கெல்லாம் வந்து பொட்டாடுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கிளம்ப போகிறோம். மாட்டு சந்தை சைடு வந்து போவோம். அளவுக்கு வந்து பார்த்துருப்போம் குட்டிங்க ஆடுங்க எப்படி போகுதுன்னுட்டு. அது வந்து ஏதோ ஒரு 1000-2000 கம்மியாகும் பேசணும்னா, அவ்வளோதான். குட்டிங்கெல்லாம் எப்பயுமே வந்து 6000 மேல் தான். குட்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதை விட கம்மியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி ஆடு வேணால் உங்களுக்கு வந்து கம்மியாகும். பெரிய பெரிய ஆடில் குட்டிங்கெல்லாம் எப்பயுமே 6000க்கு மேலே மட்டும்தான். பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.